வணக்கம். நான் ஒரு நாவலிஸ்ட், பத்திரிகையாளர் மட்டுமல்ல, நாவல் எழுதியிருக்கேன். 2019ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்திற்கு முன்பாக எழுதிய நாவல் தான் இது. இந்த வியன்னாவின் சீதனம் என்ற நாவலை வெளியிட்டிருக்கேன். அது அவ்வளவா போகலை, நாவல் அவ்வளவு சரியா போகலை. நாவலை படித்தவர்கள், வாங்கி படித்தவர்கள் மிக அற்புதமாக இருக்குதுன்னு சொன்னாங்களே ஒழிய எனக்கு அந்த மார்க்கெட் பண்ணுற சாமர்த்தியம் தெரியவில்லை. இந்த நாவலை எழுதி வெளியிட்டேன் 2019ஆம் ஆண்டு. அது மட்டுமல்ல, நான் ஒரு ஏர் கண்டிஷன் மெக்கானிக். சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று வேலை செய்திருக்கிறேன். சுமார் 15 தொழில்கள் தெரியும். அதற்கு பிறகு கடைசியாக நான் தேர்வு செய்தது பத்திரிகை துறை. அதில் நான் இப்போ நாவல் வெளியிட்டிருக்கிறேன். இந்த நாவலை நான் ஆடியோ வடிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு 10 நிமிஷம் 20 நிமிடமாக வரும். ஆடியோ வடிவில் பேச்சுரிமை சேனலில் கொடுக்குறேன். படித்து பாருங்கள். படித்து பார்த்து விட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நல்லா பொழுது போகும். உங்களுக்கு பொழுது போகலைன்னா ஒரு சுவாரஸ்யமான நாவலாக இருக்கும். என்னை பொறுத்தவரை 16ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு இது. அதாவது துருக்கிய ஒட்டாமன் சாம்ராஜ்யம், அதான் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். நம்ம சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு இங்கிலாந்து பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை விட பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. அதாவது இங்கிலாந்தெல்லாம் கப்பலை கட்டும் முன்னாடியே இவன் மிகப்பெரிய நிலப்பரப்பு. ஒட்டாமன் 14ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. இந்த ஒட்டாமன் சாம்ராஜ்யம் 1529ஆம் ஆண்டு முதல் முறையாக கோல்டன் ஆப்பிள் என்று ஐரோப்பாவில் வழங்கப்பட்ட வியன்னாவை பிடிப்பதற்காக, ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவை பிடிப்பதற்காக இந்த 2 லட்சம் பேர் போய் அங்கே அட்டாக் பண்ணுறாங்க. அதே சமயம் அதற்கு முன்பாக அந்த பிரான்ஸ் இவங்களோட யுத்தத்துக்கு இழுத்துட்டாங்க. இதில் பிரான்ஸும் ஒட்டாமன் துருக்கியும் கூட்டணி. வேண்டுமென்றே பிரெஞ்சு அரசர் ஆஸ்திரிய அரசரை வம்புக்கு இழுத்து இத்தாலிய எல்லையில் நடக்குது சண்டை. அங்கே போர் நடந்ததுனால எல்லா ஆஸ்திரிய படைகள் முழுவதுமே அங்கே போயிட்டாங்க. வியன்னாவை காக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி அந்த 2 லட்சம் பேர் முற்றுகையிட்டு இருக்கும் பொழுது செப்டம்பர் மாதம் ஒரு நாள் 48 மணி நேரம், அதாவது ஒரு நாள் பிடித்த அந்த பனிமழை, ஐஸ் மழை தொடர்ந்து 48 மணி நேரம் பொழிந்தது. இதில் கூடாரங்களில் தங்கியிருந்த இந்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட துருக்கிய சேனை பாதிக்கப்பட்டு அவங்க நிறைய பேர் சுகவீனமடைந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவங்களால போராட முடியலை. வெறும் 15,000 பேர் மட்டுமே இருந்த அந்த வியன்னா கோட்டையை பிடிக்க முடியலை. தோற்கடிக்கப்பட்டு நாடு திரும்பினார்கள். இந்த பனிமழை 48 மணி நேரம் அவங்க அவ்வளவு பிரேயர் பண்ணாங்க. அந்த பனிமழை 48 மணி நேரம் பெய்தது தங்களுக்கு இறைவன் வழங்கிய கருணைன்னு இன்றைக்கு வரை நினைக்கிறாங்க ஆஸ்திரிய மக்கள். இன்று வரை அந்த பேச்சு இருக்குது. இந்த பனிமழை இதன் ஊடாக நடைபெற்றதாக சில காதல், வீரம், நட்பு இதையெல்லாம் கலந்து, கற்பனை கலந்து, வரலாற்று உண்மை சம்பவங்களோடு கற்பனை கலந்து எழுதப்பட்ட இந்த நாவல் தான் வியன்னாவின் சீதனம். கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். வியன்னாவின் சீதனம் காதல், வீரம், நட்பு, தியாகம் என அத்தனை சுவைகளும் கலந்து படைக்கப்பட்டிருக்கும் சரித்திர நாவல் வியன்னாவின் சீதனம். வெளியீடு வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன். என்னுரை. பாதுகாப்பில்லாமல் நிற்கதியாக நின்ற வியன்னாவின் மேல் போர் தொடுத்த துருக்கியர்களை இயற்கையின் பெரும் சீற்றம் அழித்தது. அது இன்றும் வியன்னாவை காக்க இறைவன் தந்த அற்புதம் என்று ஐரோப்பிய மக்களால் நினைவு கூறப்படுகிறது. அந்த அற்புத நிகழ்வை மையமாக கொண்டே இந்நாவலை படைத்துள்ளேன். 1529ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆஸ்திரியாவின் தலைநகராக விளங்கிய வியன்னாவை பிடிக்கும் முயற்சியில் துருக்கிய ஒட்டாமன் பேரரசு முற்றுகையிட்டது. டான்யூப் நதிக்கரையில் இருந்த அத்தனை அரசுகளையும் தோற்கடித்து தனக்கு கப்பம் கட்ட வைத்த ஒட்டாமன் பேரரசு கிரேக்கம் தொடங்கி மால்டாவியா, கிரீமியா, பல்கேரியா, செர்பியா, ரொமானியா உள்ளிட்ட பால்கன் பகுதிகள் மற்றும் ஹங்கேரி உள்ளிட்ட ஏறத்தாழ கீழைய ஐரோப்பா முழுவதிலும் தன்னுடைய பிறைச்சந்திர கொடியை பறக்க விட்டார் ஒட்டாமன் பேரரசை கட்டியாண்ட சுல்தான் சுலைமான் தி மேக்னிஃபிஷன். இறுதியாக எஞ்சி நின்றது டான்யூப் நதி தாளாட்டும் வியன்னா ஒன்றே.
செல்வச் செழிப்புமிக்க அந்த நகரே ஹாப்ஸ்பர்க் பரம்பரை ஆண்ட ஆஸ்திரியாவின் தலைநகராக விளங்கியது. துருக்கியர்கள் வியன்னாவை கோல்டன் ஆப்பிள் என்றே அழைத்தனர். அந்த கோல்டன் ஆப்பிள் சுல்தானின் மடியில் விழுந்துவிட்டால் அதன் பிறகு மேற்கு ஐரோப்பா சுல்தானின் முழு கட்டுப்பாட்டில் வரும். ஆம், மேற்கு ஐரோப்பா முழுமையும் தங்களுடைய பிறைச்சந்திர கொடி பறக்கும் என்று கனவு கண்டார்கள் துருக்கியர்கள். ஆகவே வியன்னா என்பது ஒட்டாமன்களுக்கு மேற்கு ஐரோப்பாவின் திறவுகோலாக விளங்கியது. அந்த கோல்டன் ஆப்பிளை கைப்பற்றவே தன்னுடைய 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சேனையுடன் சுல்தான் சுலைமானே நேரடியாக களமிறங்கினார். பண்டைய நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய மரபு வழி பாரம்பரியங்களே உலகின் தலைவிதியை நிர்ணயித்தன. பல்வேறுபட்ட ஆயுத குழுக்களின் படையெடுப்புகளால் ஐரோப்பாவில் மனித இனம் இரண்டரக் கலந்து அறிவாற்றலும் தொழில் திறமையும் கொண்ட மனித சமுதாயம் உருவாகியது. அந்த காலகட்டத்தில் வல்லாட்சியர்களுக்கு போர் ஒரு தொழிலாகவே விளங்கியது. அரசுகளின் கஜானாவை நிரப்பும் பெரிய விஷயமாக போர் விளங்கியது. ஆகவே ஆயுதங்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. அவற்றிற்கான உலோகத் தொழிலும் சிறப்புடன் விளங்கியது. குறிப்பாக அதிகம் தேவையுள்ள உலோகமாக இரும்பு விளங்கியது. அதற்கு அடுத்தபடியாக வெடிமருந்து தயாரிக்க பயன்படும் பொட்டாஷ் விளங்கியது. மேற்கு ஐரோப்பா முழுவதுமே பல்வேறு ஆயுதங்களை தயாரிப்பது பெரும் தொழிலாக விளங்கியது. ஆயுத தேவையை முன்னிட்டு சுரங்கத் தொழிலும் வளர்ந்தது. உலோகத் தயாரிப்பிலும் ஆயுத தயாரிப்பிலும் ஐரோப்பாவும் இதர மத்திய தரைக்கடல் நாடுகளும் தன்னிகரற்று விளங்கின. இவற்றிற்கான வர்த்தகம் மேலோங்கி இருந்தது. மேற்கண்ட தொழிலின் வர்த்தக மையங்களாக கடற்கரைகளும் நதிப்படுகைகளும் முக்கிய பங்கு வகித்தன. அந்த சூழ்நிலையில் நிகழ்ந்த வரலாற்று உண்மை சம்பவத்தை சுற்றி சில கற்பனை கதைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. வியன்னா போரில் பங்கு கொண்டவர்களின் பெயர்கள் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளன. வியன்னாவின் கவர்னர் பீட்டர் ஸ்டோன் மற்றும் மாட்சிமை தங்கிய சுல்தான் சுலைமான் தி மேக்னிஃபிஷன் அவர்களின் காரியஸ்தர் ஆகியோரது நாட்குறிப்புகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த குறுநாவல். மற்றபடி காதல் கதையில் வரும் சம்பவங்களும் கடலோடிகளின் பெயர்களும் கற்பனையே. கடந்த 16ஆம் நூற்றாண்டில் நிலவிய வாழ்வியல் நெறியை அடிப்படையாக வைத்து இவை வெகு யதார்த்தமான போக்கில் பின்னப்பட்டவை. அவை முற்றிலும் கற்பனையே. அதீத கற்பனை என்பது வரலாற்று நாவலின் போக்கினை திசை திருப்பிவிடும் ஆற்றல் கொண்டது. ஆகவே கற்பனை வளம் மிகுந்த வர்ணனைகளை மிக குறைவாகவே கையாண்டிருக்கிறேன். சம்பவம் நடக்கும் இடங்கள் வெகு ஆச்சாரமான ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவ மார்க்கத்தை, அதாவது வைதீக கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவிய பகுதிகளை கொண்டவை. அங்கு காதல் என்பது வைதீக கிறிஸ்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிலவிய காலகட்டமாக இருந்தது. அத்தி பூத்தார் போல் தோன்றுவதாகத்தான் காதல் நிலவியது. காதல் என்பது சுதந்திர உணர்வை அடிப்படையாக கொண்டது என்ற பண்பை வெளிப்படுத்தும் விதமாகவும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே காதலும் வீரமும் நட்பும் தியாகமும் கலந்த குறுநாவலாக எழுதியிருக்கிறேன். மற்றபடி எந்த மதத்திற்கும் சார்பாகவோ பாதகமாகவோ கொண்ட எண்ணத்தில் இந்த நவீனத்தை படைக்கவில்லை. முற்றிலும் இந்த நவீனம் மக்களின் சுதந்திர உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் படைக்கப்பட்டது. நன்றி. ஆசிரியர் ராமவுடையப்பன். வியன்னாவின் சீதனம் சரித்திர நாவல். வெளியீடு வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன்ஸ். கிபி 1529ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாள் கருங்கடற்பரப்பின் மிகுந்த சந்தடிமிக்க துறைமுகப்பட்டினமான கான்ஸ்டாண்டினோபிளின் துணை துறைமுகமாக விளங்கிய காலாதா விருப்பமில்லாமல் துயிலெழுந்தது. அசைவற்று கிடந்த துருக்கிய கப்பல்களின் பிறைச்சந்திர துயிர்கொடிகள் மீது ஆதவன் தன்னுடைய வெள்ளிமயமான கிரணங்களை பாய்ச்சினான். சேய்மையில் தெரிந்த மலைக்குன்றுகளில் கிரணங்கள் பட்டு தெரித்தன. அதற்குள்ளாக காலை பொழுது புலர்ந்து விட்டதா என்ன என்று சோம்பலுடன் நெட்டுயிர்த்தனர் காப்டன்கள். நங்கூரம் பாய்ச்சப்பட்டு கிடந்த கப்பல்களின் பாய்கள் சுருட்டி கட்டப்பட்டிருந்தன. நீட்டுப்போக்கான பாய்மரக் கம்பங்களில் அமர்ந்திருந்த கடற்காகங்கள் தங்களுக்குள் இறைந்து பேசிக் கொண்டிருந்தன. அந்த காலை தென்றலில் சுமைகளை ஏற்றிய சிறிய படகுகள்
கப்பல்களை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அவை தங்களுடைய பாரங்களை கப்பல்களில் இறக்கிவிட வந்தன. இன்னும் சில பாரம் இறக்கிய காலியான படகுகளில் அமர்ந்திருந்த அடிமைகள் கரையை நோக்கி தங்கள் துடுப்புகளை விரைவாக அசைத்தனர். அந்த காலியான படகுகளில் ஏறி அமர்ந்த கிரேக்க மகளிர் சிலர் மேல்தளத்தில் நின்ற துடுக்கான மாலுமிகளிடம் கையசைத்து விடைபெற்றனர். இந்த பக்கம் கான்ஸ்டாண்டினோபிளின் புறப்பேட்டை பகுதியில் அதிகாலையிலேயே தங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்ற இடையர்கள் ஓநாய்களின் வியப்பூட்டும் ஒலிகள் கேட்கின்றனவா என்று காதுகளை தீட்டிக் கொண்டனர். விவசாயி பெண்கள் சிற்றாற்று ஓடைகளில் அழுக்கு துணிகளை அடித்து துவைத்துக் கொண்டிருந்தனர். கான்ஸ்டாண்டினோபிளின் அரசனும் துருக்கியை கட்டியாளும் பேரரசனுமான உலக அற்புதம் என்று தன்னை வர்ணித்துக் கொள்பவனுமான மாட்சிமை தங்கிய சுல்தான் சுலைமான் தன்னுடைய காலை தொழுகையை டாப்காபி அரண்மனை வளாகத்தில் அமைந்திருந்த தன்னுடைய பிரத்யேக மசூதியில் முடித்துவிட்டு அப்பொழுதுதான் போர் கவுன்சில் நடைபெறும் அறைக்கு சென்றான். அந்த அறை தர்பார் மண்டபத்தின் இணைப்பு பகுதியாக விளங்கிய ஒரு சிற்றறையாக விளங்கியது. அந்த சிற்றறையை சாளரம் நிறைந்த ஒரு குறுகிய நடைபாதை இணைத்தது. அந்த நடைபாதை வழியே சுல்தான் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான். 4 அடிக்கு ஒருவராக நின்ற சுல்தானின் பிரத்யேக காவல் படையினரான உயிர்காவல் படையினர் தங்களுடைய ஜெனிசரி சீருடையை அணிந்து கொண்டும் மிக்க சிவப்பான துருக்கிய பெஸ்குல்லாய்களை அணிந்து கொண்டும் விரைப்பாக நின்றனர். அவர்களின் இடையை அலங்கரித்த துருக்கிய உடைவாட்களை தாங்கிய அழகிய உரைகளுக்கு மேல்புறம் பட்டு குஞ்சங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மந்தமாருதம் வீசிய அந்த காலை வேளையிலும் சுல்தானால் மட்டும் வெப்பத்தை பொறுக்க முடியவில்லை. ஐரோப்பிய செல்வச் செழிப்பின் பெரும்பகுதியை தன்னகத்தே கொண்டுள்ள மேலை ஐரோப்பாவை தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வர முடியாமல் தகித்த கோபமே அவனுக்குள் வெப்பத்தை ஏற்படுத்தியதோ என்னவோ. கிரேக்கம் தொடங்கி மால்டோவியா, சைப்ரஸ், பால்கன் மற்றும் வல்லாச்சியா என்று அழைக்கப்பட்ட நாடுகளான செர்பியா, பல்கேரியா, ருமேனியா, குரேஷியா ஆகியவை முழுவதும் சுல்தானின் காலடியை முத்தமிட்டு விட்டன. இருப்பினும் என்ன, கைக்கும் வாய்க்கும் வாழ்க்கை நடத்தும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான பால்கன், வல்லாச்சியா நாடுகளை விட மேற்கு ஐரோப்பா சுல்தானின் போர்வெறி பிடித்த நாவில் எச்சில் ஊறச் செய்தது. தென்மேற்கே அந்த பெரிய ருஷ்ய தேசத்தை சுல்தானின் அடிமைகளான தார்த்தாரிய கூட்டம் கப்பம் கட்டும் நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது. ஆனால் போலந்து தொடங்கி ஆஸ்திரியா, சாக்சனி, பிரண்டன்பர்க், ஹாலந்து, டென்மார்க், பிரான்ஸ், ஸ்பெயின், லிவோனியா என பொன்னும் மணியும் கொட்டி கிடக்கும் மேற்கு ஐரோப்பா மேல் தீராத தாகத்துடன் இருந்தான் சுல்தான் என்ற அந்த அற்புத அரசன். அது விஷயமாகத்தான் இப்பொழுது போர் விவாத குழுவை கூட்டியிருந்தான். மாட்சிமை தங்கிய சுல்தானின் வருகையை தன்னுடைய உரத்த குரலில் அறிவித்தான் தலைமை பணியாளனும் சுல்தானின் மெய்காப்பாளனுமான அல்தாபி ஹஷான். எங்கும் நிசப்தம் குடிகொண்டது. போர்க்குழுவில் அங்கம் வகிக்கும் பாஷாக்களும் மந்திரிகளும் எழுந்து நின்று மாட்சிமை தங்கிய சுல்தானுக்கு தலை தாழ்ந்து சலாம் கூறி முகமன் செய்து வணங்கினர். அப்பொழுது தங்கள் கையினால் அங்கியின் நீண்ட முந்தானைகளை ஜாக்கிரதையாக பிடித்து கையாண்டனர். மாட்சிமை தங்கிய சுல்தான் தன்னுடைய திண்டில் அமரும் வரை நின்று கொண்டிருந்த பாஷாக்கள் சுல்தானின் கையசைவிற்கு பிறகே கம்பளத்தில் அமர்ந்தனர். சுல்தான் சற்று உயரமான மெத்தை திண்டில் சப்பனமிட்டு அமர்ந்தான். முதல் மந்திரியாகவிருந்த இப்ராஹிம் பாஷா முதற்கொண்டு தர்பார் நிர்வாகியாகவிருந்த அஸ்லாம் பாஷா, தளபதிகளான பிற பாஷாக்களும் விரிக்கப்பட்ட கம்பளத்தில் வட்டமிட்டு அமர்ந்திருந்தனர். அறையில் சிறு சப்தமும் எழாமல் அமைதி நிலவியது. சுல்தான் தன்னுடைய காரியதரிசியாக இருந்த டர்க்க குழு பாஷாவை உற்று பார்த்தான். அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பாஷா எழுந்து நின்று தன்னுடைய அங்கிக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஒரு மரக்குழலை வெளியே எடுத்து அதன் மூடியை திருகி இழுத்தான். பிரெஞ்சு அரசன் கொடுத்தனுப்பிய அந்த முக்கியமான கடிதத்தை வரிக்கு வரி சரியாக படித்தான். அந்த கடிதம் கூறியது இதுதான்: மாட்சிமை தங்கிய சுல்தான் அவர்களே, நம்முடைய புது எதிரியும் அகந்தையின் உச்சத்தை தொட்டவனுமான ஆஸ்திரிய வேந்தனின் படைகளை எதிர்த்து நமது பிரெஞ்சு ஏஞ்சல்கள் இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் நண்பரே, போர் உச்சக்கட்டத்தை தொட்டுவிட்டது.
அத்தோடு கையசைத்து காரியதரிசியின் கடித வாசிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்த சுல்தான் தன்னுடைய தொண்டையை செருமிக்கொண்டு மிகவும் எடுப்பான குரலில் பேசினார். பாஷாக்களே, நாம் வெகு நாட்களாக காத்திருந்த பொன்னான சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. ஆம், அந்த தங்க ஆப்பிள் கனிந்து உங்கள் சுல்தானின் மடியில் விடும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் வல்ல அல்லாவின் எண்ணமும் அதுவாகத்தான் இருக்க முடியும் என்பதை நீங்கள் யூகிக்கவில்லையா? ஆம், மேற்கு ஐரோப்பாவின் பொற்சுரங்கம் வியன்னாவின் சாவிகளை வெள்ளித்தட்டத்தில் வைத்து பரிசளிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தயாராகிவிட்டான் என்பது புரியவில்லையா என்று பொறுக்கி எடுத்த வார்த்தைகளில் குறிப்பிட்ட சுல்தான் தன்னுடைய பேச்சை சிறிது நிறுத்தி இப்பொழுது அஸ்லாம் பாஷாவை நோக்கினார். சுல்தானின் பார்வையின் பொருளறிந்த அஸ்லாம் பாஷா, ஆம், மாட்சிமை தங்கிய சுல்தான் அவர்களின் கூற்றுப்படி ஆஸ்திரிய சக்கரவர்த்தியின் படைகள் இப்பொழுது பிரெஞ்சு படைகளை எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருக்கின்றன. வியன்னாவை பாதுகாக்க ஆள் படை இருக்காது என்பது உண்மைதான் என்று நிறுத்தினார். மொஹாக்ஸில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய வெற்றியை பார்த்து ஐரோப்பிய தேசமே அஞ்சி நடுங்கிக் கொண்டுள்ளது. ஆகவே மாட்சிமை தங்கிய சுல்தானின் கட்டளையை நாம் நிறைவேற்றுவோம். அது ஒன்றே நமக்கு புகழ் தரக்கூடியது. ஏதாவது தவறாக பேசிவிட்டோமோ என்று எச்சரிக்கையாக பேச்சை நிறுத்தினான் பாஷா. சுல்தானின் ஆமோதிக்கும் முகக்குறிப்பை பார்த்து திருப்தி அடைந்தவனாக தனது பேச்சை தொடர்ந்த அஸ்லாம் பாஷா, மாட்சிமை தங்கிய சுல்தான் அவர்களின் கட்டளையை சிறமேற்கொள்வோம் என்று தன் பேச்சை முடித்து கொண்டான். சுல்தானை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சந்திக்கும் அனுமதி பெற்றிருந்த இப்ராஹிம் பாஷாவுடன் நடந்து வந்த சுல்தான் சட்டென்று ஞாபகம் வந்தவனாக அரண்மனையில் வில்வளை கூடத்திற்கு அருகில் கையசைத்து அவனை நிறுத்தினான். தார்த்தாரிய குதிரைப்படையை சேர்த்து கொள்ள வேண்டுமா என்று இப்ராஹிம் பாஷாவிடம் வினவினான் சுல்தான். மேலும் கானை பற்றி தொடர்ந்து புகார் வாசித்த சுல்தான், திருட்டு புத்தி கானிடம் மிகுந்து விட்டது. பாச்சிசேரியிலிருந்து வந்த குதிரைகளுக்கு லாடமடிக்கும் கொள்ளன் ஒருவன் அந்த தார்த்தாரிய குள்ளன் 5000 குதிரைகளுக்கான லாடங்களுக்கு மேல் வாங்குவதில்லை என்று குரான் மேல் ஆணையிட்டு கூறுகிறானாம். ஆனால் நாம் அவனுக்கு 7000 முதல் 10,000 வரையிலான குதிரைகளுக்கான சம்பளம் மற்றும் படிகளையும் செலவுகளையும் செய்கிறோம் என்று தொடர்ந்து இப்ராஹிம் பாஷாவின் மறுமொழிக்கு காத்திராமல் பேசினான் சுல்தான். சுல்தானின் பேச்சை இடைமறித்த பாஷா, இருப்பினும் நாம் தார்த்தாரியர்களை தனிமையில் விட முடியாது. அப்படி விட்டால் அவர்களை சுவீகரித்து கொள்ள போலிஷ் பிரபுக்களோ அல்லது ருஷ்யர்களோ தயங்க மாட்டார்கள் என்று மறுமொழி பகன்றான். இருப்பினும் இப்ராஹிம் அந்த கானுக்கு பொறுப்புதாரியான கலில் பாஷாவையும் கண்காணித்துவான். அவன் புதாவுக்கு அருகில் ஒரு கோட்டை வீட்டை வாங்கியிருப்பதாக எனக்கு தகவல் வந்துள்ளது என்றான் சுல்தான். அச்செய்தி மெய்யோ பொய்யோ, ஆனால் சேனையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தான் கண்காணித்து வருவதை மறைமுகமாக இப்ராஹிம் பாஷாவிற்கு உணர்த்தினான் சுல்தான். நான் கவனிக்கிறேன் என்றவாறு விடைபெற்று சென்றான் சுல்தானின் வலதுகரம் என்று அனைவராலும் அஞ்சப்படும் சுல்தான் சுலைமானின் பாலிய தோழன் இப்ராஹிம் பாஷா. அடுத்ததாக தார்த்தாரியர்களின் தலைநகரமான பாச்சிசேரிக்கு சுமார் 10 மைல் தொலைவில் துருக்கிய பெஸ்குல்லாய் அணிந்த குறுந்தாடி மனிதன் ஒருவன் தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்குவதை பார்த்தான் தார்த்தாரிய வீரன் ஒருவன். அந்த வினாடியை பாச்சிசேரியை நோக்கி தன்னுடைய சாம்பல் நிற மட்ட குதிரையில் விரைந்தான். அவன் கானின் கூடாரத்தை நோக்கி 4 கால் பாய்ச்சலில் குதிரையை விரட்டிச் சென்றான். அங்குதான் தார்த்தாரியர்களின் தலைவனாகிய கான் தன்னுடைய குதிரைப்படையினருடன் முகாமிட்டிருந்தான். கூடாரத்தின் மஞ்சத்தில் கால் நீட்டி படுத்திருந்தான் கான். அவன் இப்பொழுதெல்லாம் முன்பு போல ருஷ்ய ஸ்டெப்பிகளின் கோதுமை வயல்களையோ அல்லது கால்நடைகளையோ சூறாயாடச் செல்வதில்லை. பதிலாகத்தான் ருஷ்யர்கள் கப்பம் கட்டி விடுகிறார்களே. அதேபோல இந்த பொன்னில் புரளும் போலிஷ் பிரபுக்களையும் வழிக்கு கொண்டு வந்து விட்டால் இந்த போலிஷ்காரர்களின் செருக்கை அடக்க வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் கான். துருக்கிய சுல்தானின் கூலிப்படையாக செல்ல ஆரம்பித்ததிலிருந்து இப்படிப்பட்ட சில்லறை விஷயங்களை கவனிக்க முடியாமல் போய்விட்டது என்று மனதிற்குள் மிகவும் வருந்தினான் கான். போலிஷ் செல்வந்தர்களுக்கும் குளிர் விட்டு போய்விட்டது என்று எண்ணியவன் குளிர் மிகுந்த இரவுகளில் சொக்கப்பனைகளை ஏற்றி வைத்து குளிர் காய்வதும் பின்னிரவில் தங்களுடைய மட்ட குதிரைகளில் படையெடுத்து சென்று போலிஷ் ராஜ்யத்திற்குள் புகுந்து சூறையாடுவதும் எவ்வளவு உவப்பான விஷயம் என்று எண்ணிக்கொண்ட கான் மீண்டும் தன் கிண்ணத்தை நீட்டினான். பணியாளான மூர்கான் உள்நாட்டில் வடிக்கப்பட்ட மட்டமான ஒயின் சாடியை எடுத்து வந்து 4வது தடவையாக கானின் கிண்ணத்தை நிரப்பினான். கூடாரத்தின் வெளியே ஒருவன் தார்த்தாரிய மொழியில் இழுத்திசைத்து கொண்டே கானை பார்க்க வேண்டும் என்று சப்தமிட்டு கொண்டிருந்தது தெளிவாக கானின் காதுகளை வந்தடைந்தது.
அவனை உள்ளே விடும்படி செய்கை செய்தான் கான். உள்ளே வந்த அந்த தார்த்தாரிய குதிரை வீரனை தன் தலையை நிமிர்த்தி ஒரு அலட்சிய பார்வை பார்த்தான் கான். தன்னுடைய தலைப்பாகையை எடுத்துக்கொண்டு முறைப்படி வணங்கிய அந்த தார்த்தாரிய குதிரை வீரன் துருக்கிய அதிகாரி ஒருவன் அரை நாள் பொழுது பயணத்தில் இருப்பதாக பற்களால் கிளிக் செய்தபடியே தெரிவித்தார். நல்ல செய்தியாக இருக்கலாம் என யூகித்த கான் குதிரை வீரனை நோக்கி ஒரு வெள்ளிக்காசை சுண்டி எறிந்தான். கான் சுண்டி எறிந்த துருக்கிய வெள்ளிக்காசை லாவகமாக பிடித்து கொண்ட அந்த தார்த்தாரிய வீரன் மௌனமாக தலை சாய்த்து வணங்கியபடி வெளியேறினான். ஆவலாக சுற்றுமுற்றும் பார்த்த வண்ணம் சாராயக்கடை இருக்கும் இடத்தை நோக்கி தன்னுடைய குதிரையை கால்நடை வேகத்தில் செலுத்தினான் அந்த தார்த்தாரிய வீரன். தன்னுடைய கூடாரத்தின் பணியால் வேலையை செய்து கொண்டிருந்த மூர்கானை அழைத்த கான், போ, விரைந்து சென்று குதிரை வளவன் மாங்ஸ்கானை நான் அழைத்ததாக வரச் சொல். அப்படியே குடிப்பதற்கும் தொட்டு கடிப்பதற்கும் தயார் செய் என்று உத்தரவிட்டவாறு விரலை சொடுக்கி கொட்டாவி விட்டான். ஈக்களின் தொல்லை அவனை பெரிதாகப்படுத்தியது. மூக்கின் கூர்நினியில் அமர்ந்த ஈயை விரட்ட எத்தனித்தான். அதற்குள் மறுசிந்தனை அவனை ஆட்கொண்டது. கூடாரத்தின் முனையில் உலர்புல் குவியலின் மீது படுத்திருந்த குதிரையை எழுப்பிய மூர்கான் விரைவாக சேனத்தை அணிவித்து படித்தட்டத்தின் மீது கால் வைத்து தாவி ஏறினான். தன்னுடைய சிறிய சவுக்கால் அடித்து குதிரையை விரட்டினான். பகற்பொழுது கழிந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு சிறிய செருமலுடன் கூடாரத்தின் திரைச்சீலையை நீக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தான் குதிரை வளவன் மாங்ஸ்கான். தன்னுடைய பச்சை நிற தலைப்பாகையை நீக்கி மரியாதை செலுத்தியவுடன் ஆவல் நிறைந்த சாய்வு கண்களால் கானை நோக்கி, எசமான், அவசரமாக என்னை அழைத்த காரணம் என்ன என்றான். சிறிய மேசை மேல் பாரசீக கம்பளத்தை விரித்து சித்தம் செய்த பணியால் மூர்கான் சாராயம் நிறைந்த அழகான சீன மட்ஜாடியையும் தணலில் பக்குவப்படுத்தி ஆட்டிறைச்சி துண்டுகளையும் பரப்பினான். இன்னொரு குண்டானில் வழக்கம் போல மட்டரகமான ஒயின் நிரம்பியிருந்தது. தன்னுடைய குடிகிண்ணத்தில் மீண்டும் ஒரு மடக்கை உள்ளே தள்ளிய கான் விரைவாக தட்டத்தில் இருந்த புளிப்பு குண்டானில் ஊறிய ஒரு வெள்ளரிக்காயை எடுத்து கடித்தான். சீன மண்பாண்ட குவளைகளில் கடுமையான மிளகு இட்ட சாராயத்தை நிரப்பிய பணியால் மூர்கான் அவற்றை மாங்ஸ்கானிடமும் அவனோடு வந்த வீரர்களிடமும் கொடுத்தான். அவர்கள் விரைவாக தட்டத்தில் இருந்த இறைச்சியை எடுத்துக்கொண்டனர். கீழே கோப்பையை வைத்த மாங்ஸ்கானை நோக்கி விரைவு பார்வையை செலுத்திய கான், துருக்கிய அதிகாரி ஒருவன் வந்து கொண்டிருப்பதாக உளவு செய்தி ஒன்றை அறிந்தேன். தகுந்த மரியாதைகளுடன் அவரை அழைத்து வா. சாவடிகளில் தங்கி உடலை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்றும் அவருக்காக அழகிய கூடாரம் ஒன்று சித்தம் செய்திருப்பதாகவும் சொல்லி மிகுந்த மரியாதையுடன் அழைத்து வா. அதோடு உன்னுடைய கீழதிகாரிகள் நால்வரையும் அழைத்துச் செல், மறவாதே என்று மொழிந்தபடி இதையும் எடுத்துச் செல் என்று அந்த மட்டரகமான ஒயின் நிரம்பிய சீன மண்பாண்ட குண்டானையும் கொடுத்து விட்டான். மிகுந்த உவகையால் கண்களை சுருக்கி முறுவல் காட்டிய மாங்ஸ்கான் பின்னோக்கி மரியாதையாக நடந்து கூடாரத்தை விட்டு வெளியேறினான். இருள் கவியும் நேரம் நெருங்கிவிட்டதை ஆதவன் உணர்த்தினான் போலும். பாச்சிசேரியின் மேலை வானத்தில் ஒளிக்கற்றைகள் சிவந்து காணப்பட்டன. தெற்கிலிருந்து வறண்ட காற்று அடித்து கொண்டிருந்தது. அது ஆதிகாலந்தொட்டு அந்த மங்கோலிய பகுதியில் நிலவும் பண்டைய வழக்கங்களுக்கு ஒத்திசைப்பது போல் இருந்தது. மேலெங்கும் பொழுது படிந்த நிலையில் தன்னுடைய குதிரையை ஓட்டி வந்த அந்த துருக்கிய அதிகாரி பாச்சிசேரியின் நுழைவு வாயிலில் இருந்த குதிரை சாவடியில் தன்னுடைய குதிரையை ஒப்பு கொடுத்துவிட்டு சாவடிக்காரனிடம் சாராயக்கடை எங்கிருக்கிறது என்று வினவினான். அதே சமயம் தங்களுடைய மட்ட குதிரைகளில் விரைந்து வந்த அந்த நால்வர் அந்த துருக்கிய அதிகாரி முன் தங்கள் குதிரைகள் நிற்பதற்கு முன்பாகவே குதித்தனர். தன்னுடைய தலைப்பாகையை எடுத்துக்கொண்டு தலைவணங்கிய மாங்ஸ்கான் தார்த்தாரியர் தலைவன் கிரீமியாவின் வேந்தன் துருக்கிய அதிகாரியின் வருகைக்காக கூடாரத்தில் காத்திருப்பதாக கூறினான். எடுப்பான உயரமும் கருடனது மூக்கும் அமைந்த வலுவான தோற்றம் கொண்ட அந்த துருக்கிய அதிகாரி களைப்பால் தன்னுடைய தலைப்பாகையை அகற்றிக்கொண்டே தார்த்தாரியர்களின் தலைவன் கானின் உடல்நலத்தை குறித்து உப்புச்சப்பில்லாத 2 வார்த்தைகளில் கேட்டுவிட்டு வறட்சியாக சிரித்தான். அந்த சிரிப்பில் உயிர்ப்பில்லை. இவன் பெயர்தான் கலீல் ஆட்ரியானிஸ். பிறப்பால் கிரேக்கனாக இருந்து சுல்தானின் ஜெனிசரி உயிர்காவல் படைக்கு 12 வயதில் சேர்க்கப்பட்டவன். இப்ராஹிம் பாஷாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். போர்க்குழுவில் விவாதிக்கப்பட்ட பிறகு வியன்னா மீதான படையெடுப்புக்கு சுல்தான் உத்தரவிட்ட மறுநாளே கலீல் ஆட்ரியானிஸை அழைத்த இப்ராஹிம் பாஷா தேவையான உத்தரவுகளுடன் அனுப்பி வைத்தான். அன்று மாலையே
பிரத்யேக கப்பலில் ஏறிக்கொண்டான் ஆட்ரியானிஸ். இரவில் பாய்விரித்த அந்த துருக்கிய யுத்த கப்பல் சாதகமான வலுவான காற்றின் உதவியால் கருங்கடலை குறுக்காக கடந்து 2 நாளில் துருக்கியரின் முக்கிய நகரம் அசோவ் கடலுக்கு முன்பாக உள்ளதுமான கெர்ச் என்ற துறைமுகப்பட்டினத்தை அடைந்தது. அங்கிருந்த அரசாங்க குதிரை சாவடியில் குதிரையை பெற்றுக்கொண்டு 2 நாளில் தார்த்தாரிய கானின் தலைநகரமான பாச்சிசேரியை அடைந்து விட்டான் கலீல் ஆட்ரியானிஸ். இப்பொழுது கானின் தூதர்களான மாங்ஸ் கானுடனும் அவனுடைய கூட்டாளிகளான குதிரை வளவர்களுடனும் தன்னுடைய குதிரையை கால்நடை வேகத்தில் செலுத்தி கொண்டிருந்தான். பாச்சிசேரியில் பெரிதாக வீடுகள் எதுவும் தென்படவில்லை. எல்லாம் கூடாரங்களாகத்தான் அமைந்திருந்தன. இருந்த 1-2 வீடுகளும் மண் வீடுகளாக தென்பட்டன. ஆனால் தலைநகர் என்று அவர்கள் அதை அழைத்து கொண்டார்கள். இதை எண்ணி நகைத்தான் ஆட்ரியானிஸ். அவன் தோற்றத்தில் கண்டோரை மிரளச் செய்யும் அளவிற்கு உடல் வலுவுடன் இருந்தான். அவனை 2 நபர்களாக ஒன்றும் செய்துவிட முடியாதென்பது தெளிவாக தெரிந்தது. ஆட்ரியானிஸின் உள்ள கிடக்கையை கணிக்க முடியாத கானின் குதிரை வளவன் மௌனமாக முன் சென்றான். தூரத்தில் கானின் கூடாரம் தீவெட்டிகளின் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது. சிறிது நேரத்தில் கூடாரத்தின் வாயிலை அடையவும் துருக்கிய சுல்தானின் தூதருக்கு முகமன் தெரிவிக்கும் முகமாக தங்களுடைய பாரம்பரிய கொம்பு வாத்தியத்தில் உரத்த சப்தம் எழுப்பினார்கள் கானின் வேலையாட்கள். தலைவணங்கிய குதிரை வளவனிடம் தன்னுடைய குதிரையை ஒப்படைத்த கலீல் ஆட்ரியானிஸ் கூடாரத்தின் உள்ளே சென்றான். துருக்கிய சுல்தானின் தூதரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த கான் எழுந்து சென்று வரவேற்றான். மாட்சிமை தங்கிய சுல்தானின் உடல்நலத்தை பற்றி கான் கேட்டவுடன், மாட்சிமை தங்கிய சுல்தானின் உடல்நலத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறார் என மறுமொழி சொன்ன ஆட்ரியானிஸ் தார்த்தாரிய அரசன் கானின் உடல்நலத்தை பற்றி மரியாதை நிமித்தம் கேட்டறிந்தான். போதிய வெளிச்சம் இல்லாமையால் கூடாரத்திற்குள் மேலும் 2 முக்கிலை விளக்குகளில் மெழுகுதுக்களை ஏற்றினான் வேலையாள் மூர்கான். அந்த முக்கிலை விளக்குகள் எங்கோ ஒரு போலிஷ் பிரபுவின் கோட்டை வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரிந்தது. கான் ஆட்ரியானிஸை நோக்கி தன்னுடைய விரைவு பார்வையை செலுத்தினான். அப்போது கானின் சாய்வுக்கண்கள் இரவில் கொள்ளையடிக்கச் செல்லும் போது ஒளிர்வது போன்று மினுக்கியது. மட்டுமீறிய ஆவலை அந்த பார்வை வெளிப்படுத்தியது. ஆட்ரியானிஸ் இருமினான். அதை புரிந்து கொண்ட கான் அருகில் நின்று கொண்டிருந்த மாங்ஸ் கான் உள்ளிட்ட அனைவரையும் வெளியேறச் சொன்னான். வெளியே காற்று பேயாட்டம் போட்டது. கான் தன்னுடைய பணியாளை அழைத்து, போய் கூடாரங்களுக்கு உறுதியாக முளையடித்து வை, பிறகு காற்றில் கூடாரம் பீந்துவிடப் போகிறது என்றான். மூர்கான் ஏதோ முணுமுணுத்தவாறு வெளியேறினான். ஆட்ரியானிஸ் தான் கையோடு கொண்டு வந்திருந்த பெரிய தோல்பையை கானிடம் கொடுத்தான். துருக்கிய ஒட்டாமன்களின் அரச முத்திரை அதில். அந்த தோல்பையை கட்டியிருந்த கயிற்றின் வெளியே தெளிவாக பதிந்திருந்தது. கான் கவனமாக அரக்கு சீலை எடுத்துவிட்டு கயிற்றை பிரித்து பையை கம்பளத்தில் கொட்டினான். கணீர் என்ற ஓசையுடன் துருக்கிய முகாராக்கள் விரிப்பில் தஞ்சமடைந்தன. தகதகவென மின்னிய அந்த பொற்குவியலில் தன் கையை நுழைத்து கிண்டிய கான் எவ்வளவு என்று பார்வையால் வினவினான். 3000 பொற்காசுகள் என்று பதிலளித்த ஆட்ரியானிஸ், 2 நாட்களில் தார்த்தாரிய குதிரைப்படையை தயார் செய்து கொண்டு நீங்கள் புறப்பட்டு விட வேண்டும். புகாவில் இப்ராஹிம் பாஷாவின் காலாட்படையுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்களை அவரிடம்தான் நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டும் என்றான். இதற்கு மேற்பட்ட பணத்தை ஒரு குதிரை பயணத்தில் கொண்டு வர முடியாது என்று தனக்குள் முணுமுணுத்த கான், சுல்தானும் படைகளுடன் வருகிறாரா அல்லது என்று கேள்வி எழுப்பிவிட்டு ஒரு வினாடி தாமதித்து, அப்படியானால் யாருடன் என்று கேட்டான்.